ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணணும்னா முதல்ல என்னலாம் தெரிஞ்சிருக்கணும் மேடம்? நம்ம என்னென்ன டைப்லலாம் ட்ரேட் பண்ணலாம்? சார் நம்ம மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து என்னன்னா, ஒரு இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு எப்படி இருக்கு? அப் ட்ரெண்டா இருக்கா? இல்ல டவுன் ட்ரெண்டா இருக்கா? அப்படின்னு மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து தெரிஞ்சிருக்கணும் சார். ஓகே. கரண்ட்டா மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருக்கா? ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா? இல்ல ஹைல இருக்கா? ஹை பிரைஸ்ல இருக்கா? லோ பிரைஸ்ல இருக்கா? அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். ஓகே, ஓகே. சார் ஒரு சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு சார்ட்ல வந்துட்டு என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அதாவது பையிங் ப்ரெஷர் இருக்கா? இல்ல செல்லிங் அதிகமா இருக்கா? இல்ல பையிங் அதிகமா நடந்திருக்கான்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் சார். பையிங் அதிகமா நடந்திருக்கா? செல்லிங் பிரஷர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் அனலைசிஸ் செக் பண்ணணும் இல்லையா? பண்ணணும் சார். ஆமா சார். ஒரு ட்ரெண்ட் வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஆமா சார். ஒரு ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ ட்ரெண்ட் இதில் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் தெரியணும் நமக்கு. ட்ரெண்ட் தெரியணும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தெரியணும். முதல்ல நம்ம சார்ட்டை பார்த்த உடனே முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது மார்க்கெட்டுடைய அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இல்லையா? ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் ஸ்டார்டிங். தான் கீழேருந்து ப்ரைஸ் மேலே போகுதா இல்லை ப்ரைஸ் மேலேருந்து ஃபைன். கீழே இறங்குதா அப்படிங்கிறத என்ன செய்ய முடியும், நம்மளால் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே சார், ஓப்பன் பண்ணி ப்ரைஸ் கீழேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா எப்படிலாம் பார்க்கணும், ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குச்சுன்னா எப்படிலாம் பார்க்கணும்? சார் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கீழ இருந்து மேல இருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா கண்டினியூஸ் பேரிஷா இருக்கான்னு பார்ப்போம் சார். கண்டினியூஸ் பேரிஷா இருந்ததுன்னா டவுன் ட்ரெண்ட் தென் கரெக்ஷனா இருக்கலாம். ஓகே. தென் டவுன் ட்ரெண்ட்லேயே ஓப்பனிங் கரெக்ஷனா இருக்கலாம். ஆ. அப்படி இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட்ல வீக் டவுன் ட்ரெண்டா இருக்கலாம் சார். ஓகே. அப்படி இல்லைன்னா வீக் அப் ட்ரெண்டா இருக்கலாம். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இந்த மாதிரி ஒரு 4 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம் சார். ஓகே. ஸோ 4 இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷனாக என்னெல்லாம் செக் பண்ணுவோம்? சார் டவுன் ட்ரெண்ட் தென் கரெக்ஷனா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து ஹையா இருக்கான்றத லோவா ஹையா அப்படின்றத செக் பண்ணுவோம் சார். செல்லிங் சரி. ப்ரெஷர் ஹையா ஓகே. லோவான்றத ஓகே. செக் பண்ணுவோம் சார். ஓப்பனிங் கரெக்ஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஹையா பையிங் ப்ரெஷர் ஹையான்றது செக் பண்ணுவோம் சார். ஓகே. ஒரு ஓப்பனிங் வீக் கரெக்ஷனில் டவுன் பையிங். ட்ரெண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். ஓப்பனிங் கரெக்ஷன்ல பையிங் ப்ரெஷர் ஹையா செல்லிங் ப்ரெஷர் ஹையான்றத செக் பண்ணி ட்ரேட் எடுப்போம் சார். ஓகே, ஓகே. பையிங் ப்ரெஷர் ஹையாக இருக்கா இல்லை செல்லிங் ப்ரெஷர் ஹையாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். வீக் டவுன் ட்ரெண்டில் வீக் டவுன் ட்ரெண்ட்லயும் அதே தான் சார். செல்லிங் ப்ரெஷர் வந்து இப்போ வீக் டவுன் ட்ரெண்ட்ல வந்து நமக்கு வந்து நம்ம எப்போ ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா கீழே மேல பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுப்போமான்னு கேட்டானா ஒரு வீக் டவுன் ட்ரெண்டா இருக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்து ஃபாலிங் வெஜ் மாதிரி இருக்கும் சார். ஃபாலிங் வெஜ்ல வந்து நமக்கு வந்து மேல பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுப்போம். செல்லிங் ப்ரெஷர் குறைஞ்சி நமக்கு வந்து மேல பிரேக் அவுட் ஆனா நம்ம வந்து இதுல வந்து ட்ரேட் எடுப்போம் சார். ஓகே, ஓகே. சரி மேடம். அப்போ முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பார்த்தோன்னே முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ட்ரெண்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமாம், அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மூவை வச்சு ப்ரைஸ் கீழேருந்து மேலே போச்சுன்னா எப்படி பார்க்கணும், ப்ரைஸ் மேலேருந்து கீழே இருந்துச்சுன்னா எப்படி பார்க்கணுங்கிறத ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிசைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான 4 சார்ட் இருக்கணும். ஒன்று கீழேருந்து ப்ரைஸ் மேலே போச்சுன்னா அப் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷன், ஓப்பனிங் கரெக்ஷன், வீக் அப் ட்ரெண்ட், வீக் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். இல்லை ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அண்ட் கரெக்ஷன், ஓப்பனிங் கரெக்ஷன், வீக் டவுன் ட்ரெண்ட், வீக் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் இல்லையா? சரிம்மா, ஃபர்ஸ்ட் ஒரு டேட் ரன் பண்ணுங்கள். 7th February 2024 பேங்க் நிஃப்டி 1 minute. ப்ரைஸ் கீழேருந்து மேலே போச்சுன்னா என்ன ட்ரெண்ட், அந்த 4 ஸ்ட்ரக்சரில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாருங்கள். இல்லை ப்ரைஸ் கீழேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த 4 ஸ்ட்ரக்சரில் என்ன ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேண்டில்ஸ் ரன் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 5 கேண்டில்ஸ் ரன் பண்ணதாச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அப்நார்மலா இருக்கு, நான் இக்னோர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்த 4 கேண்டில்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைஸ் வந்து கீழே மேலே போய் அகைன் மேலே வந்து கீழே வந்து திருப்பி மேலே போற மாதிரி. அதாவது நம்மளால இதுல வந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபர்தரா ஒரு கொஞ்சம் கேண்டில்ஸ் ரன் பண்ணி ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஓகே. ஸோ இப்போ பிரைஸ் வந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே நோட் பண்ணிக்கலாம் சார். பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே தான் இறங்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மேலே நோட் பண்ணிக்கலாம். சரி சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஸோ இதுல பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா கீழே இறங்கி திருப்பி அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதான்றதை பார்க்கலாம் சார். ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. ஸோ நான் இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, நான் இங்க வந்து நோட் பண்ணிக்கிறேன். பிரைஸ் வந்து மேல இருந்து கீழே இறங்கி அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இந்த சப்போர்ட்கான இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இதை நம்ம சேனல்ல பார்க்கணும். இதே அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் அகைன் எடுத்துச்சுன்னா நம்ம சேனல் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நமக்கு பார்க்கும்போது ஓப்பனிங் கரெக்ஷன் மாதிரி தெரியுது. ஃபாலிங் வெஜ்னு சொல்லலாம்,
இல்லை அப்படின்னா வீக் டவுன் ட்ரெண்ட் சார். ஆமாம் வீக் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். வீக் டவுன் ட்ரெண்ட்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு வீக் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்குள்ள செகண்ட் Falling. ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஆமாம் இது ஃபாலிங் வெச்சு எடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த பிரேக்ல நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரேட் எடுக்க இந்த முடியாது. பிரேக்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ இந்த பிரேக்ல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்டம்ல என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம் இது சார். பிரேக் ஆனதுக்கப்புறம் நடக்கிற மூமெண்டம்ல ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அப்போ நமக்கு வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரைட் ரன் பண்ணுங்க. இப்போ இதில் பிரேக் பண்ண ட்ரேட் எடுக்கலாமா? இதில் இல்ல சார், இதுல பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்க முடியாது சார். இதில் நம்ம பிரேக் பண்ண ட்ரேட் எடுக்கலாம், ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு மேலே இல்லை, அப்படிதானே? மேல இல்ல. ஆமா சார். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு மேலே பிரேக் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பாருங்க. சார் இது பிரேக் ஆகல, அகைன் கீழ தான் வருது. ஓகே. அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த சோ இடத்துல அதே நடக்கல. லைன்ல ஆமா ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல நடக்கல சார். நடக்கல. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கல அப்படின்னா இந்த இடத்துல பையிங் பிரஷர் வந்து மேல போகல அப்படின்னா இது நோ பையஸா இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா மேடம்? ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் நடக்கிற பிரேக். ஸோ அப்போ இதில் வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷர் இருக்கும்? பையிங் பிரஷர் இருக்கும் சார். ஆமாம், இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா பையிங் ப்ரெஷர் இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் என்ன ப்ரெஷர் தான் இருக்கும்? செல்லிங் பிரஷர் தான். செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஓகே, ரன் பண்ணுங்க. ஐ திங்க் இப்போ ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ்ல பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆடியோ கிளியரா, ஸ்ட்ரீமிங்லாம் கரெக்டாக இருக்குதான்னு. ஆடியோ கிளியரா இருக்கு சார். ஓகே. சரி, இது நம்ம இப்போ வந்து நோ பையஸா நோட் பண்ணிக்கலாம் சார். இந்த பாயிண்ட்ல நோ பையர்ஸ் சொல்லலாம். பிரேக் பண்ண வேண்டிய இடத்துல பிரேக் பண்ணாம இறங்கினா நோ பையர். ஓகே, நோ பையஸ். சரி, நோ பையர்ஸ் நோட் பண்ணீங்க. இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படிலாம் இருந்தா நம்ம ட்ரேட் பண்ணலாம்? வீக்கெண்ட்ல டிரா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு மொமெண்டம் கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே, கரெக்ஷன் அப்படி இல்லைன்னா இதுலயே சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா இதுலயே ஒரு ஃபாலிங் வேஜ் மாதிரி வந்து திருப்பியும் மேலே பிரேக் அவுட் ஆனாலும் ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே, ஃபாலிங் வேஜ் பேட்டர்னா இருந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வந்து திரும்பவும் மேலே பிரேக் பண்ணாலும் ட்ரேட் மேலே பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. ஓகே, அப்புறம் இப்படி வந்து அகைன் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து திருப்பி அப்படி இப்படி வந்து இப்படி இருந்தாலும் மேலே பிரேக் அவுட் ஆனால் ட்ரேட் எடுக்கலாம். இது அடிஷ்னல் ரெசிஸ்ட் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி பையிங் ப்ரெஷர் ஆயின்னு சொல்லிட்டு. ஓகே. சரி மேம், நெக்ஸ்ட் ரன் பண்ணுங்க. ஓகே சார். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, திரும்ப அகைன் நம்ம எங்கேருந்து நோ பையஸ் நோட் பண்ணமோ அதே இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துனா எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? திரும்ப மார்க்கெட் கீழே இருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு இல்லையா? எஸ் சார். ஸோ இதுக்கப்புறமா இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி மேலே பிரேக் அவுட் ஆனால் ட்ரேட் எடுக்கலாம் சார். எப்படி மேடம்?
இப்படி இருந்து ஒரு அதாவது பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி சாரி ஒரு நிமிஷம் sir. இப்படி இருந்து கீழே பிரேக் அவுட் ஆனா ட்ரேட் எடுக்கலாம் சார். கீழே பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கலாம். ஓகே. மேலே பிரேக் அவுட் பண்ணோன்னா எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ மேலே பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்கலாம். சார் மேலே பிரேக் அவுட் பண்ணணும்னா பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி மேலே பிரேக் அவுட் ஆனாலும் ட்ரேட் எடுக்கலாம் சார். நோ பயர்ஸை பொறுத்தவரை ஈக்குவலாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிங்க ஞாபகம் இருக்கா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் அந்த நோ பயர்ஸ் திரும்ப டச் பண்ணும்போது செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால நோ பயர்ஸை பொறுத்தவரை திரும்ப மார்க்கெட் மேலே பிரேக் பண்ண வந்துச்சுன்னா அந்த லைனில் ஈவனாக எடுத்துக்கணும் ரெசிஸ்டன்ஸ். அப்படி இருந்து மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணால் தான் ட்ரேட் எடுக்கணும். கீழே பிரேக் அவுட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை பையிங் ப்ரெஷர் கீழே பிரேக் பண்ணால் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணும்போது ஈவனாக இருந்து மேலே பிரேக் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். எஸ் சார். இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இறங்கி அதே லைனை டச் பண்ணிட்டு கீழே இறங்கி இருக்கு. எஸ் சார். கீழே இறங்கி சப்போர்ட் எடுத்துருச்சா? சப்போர்ட் எடுத்திருக்கு சார். ஓகே. சப்போர்ட் எடுத்துருச்சு சார். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? சப்போர்ட்டே கனெக்ட் பண்ணலாம் சார். ஓகே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அகைன் இதே லைன்ல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா நம்ம மேலே ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பார்க்கலாம் சார். ஓகே. அதுக்கு முன்னாடியே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. மார்க்கெட்ல இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல நோ பயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணா அந்த ரெசிஸ்டன்ஸும் ஒரே லைன்ல தான் இருக்கு இல்லையா? எஸ் சார். ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் ஒரே லைன்ல இருக்கு. ரெண்டு அடிஷனல் ரெசிஸ்டன்ஸாவும் கனெக்ட் பண்ணலாம்ல. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணலாம் சார். பட் இதுல பிரேக் பண்ணா மேல பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல சார். இதுல மேல பிரேக் பண்ணா ட்ரேட் எடுக்க கூடாது சார். ஒருவேளை மேல பிரேக் பண்ணா நோ பயர்ஸ்க்கு மேல இருக்கணும் இல்ல நோ பயர்ஸ்க்கு ஈவனா இருக்கணும். அப்படினா தான் ஈவனா இருக்கணும். ட்ரேட் எடுக்க முடியும் சார். ஓகே. இப்போ அதே லைன் வந்து சப்போர்ட் இருக்கு. அதே லைன்ல சப்போர்ட் எடுத்தா நீங்க ரன் பண்ணிட்டே இருப்பீங்களா? எப்படி என்ன பண்றது சார்? அதே லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம மேபி இது செல்லிங் ப்ரெஷர் ஹையா இருந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுல வேணா ஒரு ட்ரேட் எடுக்கலாம் சார். ஓகே. அப்ப ட்ரேட் எடுக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டைரக்டா அப்படியே லைன் ட்ரேட் லைன் போடுங்க. சப்போர்ட் வந்த உடனே நீங்க பிளான் பண்ணிடணும். இங்க வந்து பிரேக் ஆகுதா ஆகலையா நம்ம வெயிட் பண்ணிட்டே தான் இருக்க முடியாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாவது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா உடனே அங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல பிளான் பண்ணிட்டோம். நோ பயர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுனால கீழே பிரேக் பண்ணா தான் ட்ரேட் எடுக்கணும். மேலே பிரேக் பண்ணாலும் இதில் வந்து நமக்கு வந்து டார்கெட் பக்கத்தில் இருக்கும். இதில் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் உடனே ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் அந்த லைன் வந்தால் உடனே ட்ரேட் லைன் போட்டால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும், என்ட்ரி எடுக்க முடியும். அதை பார்த்துட்டே தான் இருக்க முடியும். உங்களால் அது பிரேக் பண்ணி என்ன செஞ்சிடும், மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ அதனால் இங்கே வந்து ரொம்ப இந்த ட்ரேடில் ஃபஸ்ட்டு ரெண்டு சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோமா, மூணாவது சப்போர்ட் ஒரே லைனில் எடுத்தோடனே இப்போ நம்ம நோட் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிறத வேலிட் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செஞ்சிடணும், நம்ம இல்லைன்னா பிரேக் ஆயிரும் மார்க்கெட்ல, நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. இந்த டைம்ல நம்ம ஆப்ஷன்ஸ் ஆட்டியும் உடனே பார்க்க ஆரம்பிச்சிடணும். இந்த ஆப்ஷன்ஸ் போய் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா எவ்வளவு டார்கெட் போகும், அதுல 5 to 10% இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்க இங்க உடனே செக் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
ஆமாம். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அது வெயிட் பண்ணதா ஆகலை இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தோம்னா பிரேக் ஆகி மார்க்கெட் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. மார்க்கெட் பிரேக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால இங்கே கவனமாக நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரெண்டு சப்போர்ட் கனெக்ட் பண்ணி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுச்சா உடனே ஆப்ஷன் சார்ட்டை போய் செக் பண்ணிடணும். ஸோ இது என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் மேடம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு? சார் இதுல புட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் சார். 45,850 சூஸ் பண்ணலாம் சார். அப்படி இல்லைன்னா 800 சூஸ் பண்ணலாம் சார். 45,800 சூஸ் பண்ணலாம்னா அது 818ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால நமக்கு வந்து 850 இல்லைன்னா 800. ஓகே, ரெண்டுமே எதுனாலும் ஓ இதுல 50 வராது இல்ல சார்? பேங்க் நிஃப்டி ஆமாம். அப்போ வந்து 45,900 பார்க்கணும். அப்படின்னா 45,800 பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரேக் ஆச்சுன்னா எந்த இடத்துல என்ட்ரி இருக்கணும்? இந்த ட்ரேடுக்கு பேர் என்னது சார்? இது வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் 0 ட்ரேட். ப்ராஃபிட் புக்கிங் 0. பிரேக் ஆயிடுச்சா? இல்ல சார், இன்னும் பிரேக் ஆகல சார். ஓகே, பிரேக் பண்ணோடனே எந்த இடத்துல கேண்டில் பிரேக்குங்கிறத பண்ணுங்க. சரி, இந்த இடத்துல கேண்டில் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே. யூடியூப்ல ஆடியோ கிளியரா இருக்குதா? ஸ்ட்ரீமிங் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளியரா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. 3 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. ஸோ இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் நமக்கு பிரேக் பண்ண கேண்டிலையும் நம்ம செக் பண்ணோம். ஸோ இந்த கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே இந்த கேண்டில்ஸ் வந்து எப்படி இருக்குது, அந்த இடத்துல விக் இல்லாமல் இருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபுல்லாக விக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு அந்த ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்கா செல்லிங் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம். தைரியமாகவும் ட்ரேட் எடுக்கலாம். அந்த கேண்டில் பிரேக் பண்ண கேண்டிலையும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணணும். அந்த கேண்டில்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும் நமக்கு. ஏன்னா அந்த கேண்டில் ஒருவேளை அதில் பையிங் ப்ரெஷர் பார்க்க ரெட் கலராக இருக்கும். சில நேரத்தில் பார்க்கும்போது ரெட் கலராக இருக்கும், அதில் பையிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ட்ரேட் எடுக்க முடியாது. ஆமாம், அதனால ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகுதாங்கிறத பார்க்கலாம். வாய்ஸ் லிட்டில் லோ. ஓகே ஓகே. ஸோ இந்த பிரேக் பாருங்க எவ்வளோ பெரிய. இதோட டார்கெட் சொல்ல மாட்டேன். இந்த டார்கெட் என்னது, என்ன பிளான் பண்ணுறது சார்? இது கரெக்ஷனோட ஹைட் தான் சார் இதோட டார்கெட். ஓகே. ஸோ இந்த கரெக்ஷன்ஸோட டார்கெட்னா இப்போ இது மேலே இருந்து வருமா, இல்லை இங்கே இருந்தால் S1 to R1 வருமா, இல்லை அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வருமா அப்படின்னு கேட்குறேன். கரெக்ஷன் அடிஷனல் இதுல இருந்து தான் சார் வரும். ஓகே. ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்னா இது இப்போ நமக்கு அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் ஒரே லைன்ல தான் இருக்கு மேடம். அதனால நம்ம டார்கெட் அது வரைக்கும் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம பிளான் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 7 கேண்டில்ஸ். அதான் 7 கேண்டில்ஸ். ஆமாம், 7 கேண்டில்ஸ். அப்புறம் இல்லாமல் 5 to 10% தான் இந்த டார்கெட் போட்டு இந்த டைம் கரெக்டாக அந்த லைன் வரைக்கும் போகும். அந்த லைனை வந்து கரெக்டாக வந்து டார்கெட் எக்ஸாக்ட் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்லாம் இல்லை. இது வந்து ஒரு இதுக்கு தான். ஆனால் நீங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து என்னன்னா அந்த கரெக்ட் 7 கேண்டில்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில நேரத்தில் இந்த ஒரே கேண்டில் கூட நமக்கு வந்து ஒரு 10% மேலே ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிடணும், இதில் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரும். இதுதான் வந்து இங்கே கரெக்டாக இருக்கும். ரைட். ஓகே, ஆடியோ ஓகே. ரைட். இன்னும் ரன் பண்ணுங்க மேடம். டார்கெட் வரைக்கும் போதான்னு பாருங்க. ஓகே. ஸோ இதில் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ரைட். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரேக் அவுட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ்மெண்டம் இருக்கும். அதுவும் மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணுறதுல மூவ்மெண்டம் வந்து எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் ஓவராலாக பாருங்கள் மேடம். ஓவராலாக ஓகே. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம மைண்டில் இருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஹோம்ஒர்க்கில் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல இந்த நோ பேஸ் கணக்காக வந்துட்டு நல்ல ஒரு டவுனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கரெக்ஷன் நடந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆயிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சேனலில் வந்து நோ பேஸ் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ட்ரெண்ட் கண்டினியூஷன் தான் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட்டில் பார்த்துருப்போம். அதே தான் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. அப்போ நம்ம அதையும் அப்போ இந்த மாதிரி இதை எடுத்து வைக்கணும். இப்போ நான் இன்னைக்கு வீடியோவில் போடுறது அதுதான். ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா ஒரே மாதிரியான பிரேக் அவுட், ஒரே ஃபால்ஸ் பிரேக் அவுட் எல்லாம் இன்னைக்கு அந்த இதில் பார்த்தோம் இல்லையா? அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க, எதுன்னு பார்க்கலாம். தமிழ் ட்ரைனிங் குரூப்ல இருக்குமா? இருக்கு சார், அதில் போட்டுருங்க. அதில் இருக்காது. இந்த 2 பிக்சரும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் வேற வேற டேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 28 பிப்ரவரி. அதே மாதிரி ஃபால்ஸ் பிரேக்கு, அதே மாதிரியான இன்வெர்ஸ் ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் சொல்லலாம், இல்லைனா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம். இது வந்து இதுக்கு அடுத்த டேட் வைங்க. இன்னொரு அடுத்தது நான் பண்ணிக்கிறேன். அவ்வளோ திஸ் டைம் கொடுத்துருங்க.
ஓகே இது வந்து பார்த்தி இது ரெண்டு ஒன்று தான் இருக்குது ரெண்டு ரெண்டு ஒரே டேட். ஆமா இது வேற சார், இது வேற. இது வேற. ஓகே அதுக்கு மேலே உள்ளது அப்புறம் ஷேர் பண்ணலையா ஒழுங்கா? 3 பிக்சர் தான் சார் அனுப்பியிருந்தேன். ஆமாம் 28 பிப்ரவரி, இன்னொன்று 6th செப்டம்பர் ஷேர் பண்ணலையோ? இல்ல அது வரல சார். 28 பிப்ரவரி 2 வாட்டி வந்திருந்தது சார். அப்படியா? 2 தடவை போட்டோம். சரி ஓகே ரைட். ஓகே மேடம். சரி நெக்ஸ்ட் இன்னொரு டேட் ரன் பண்ணுங்கள். ஸோ இதில்